கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். அங்கே இயேசுவை கண்ட உடனே அருமையான மேய்ப்பர்கள் அந்த பிள்ளையை குறித்தும் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசுவை குறித்து இயேசுவை கண்ட உடனே இயேசுவை குறித்ததான காரியங்களை அவர்கள் அறிந்த உடனே அதோடு அவர்கள் விட்டுவிடவில்லை. இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்த ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி அவர்கள் திரும்பி போய்விடவில்லை. திரும்பி போகிற எல்லா இடங்களிலும் அந்த இயேசுவை குறித்ததான நற்செய்தியை அறிவித்தார்கள். இயேசுவை குறித்ததான ஆமேன் பிறப்பை குறித்து அறிவித்தார்கள். இயேசு ராஜாவை குறித்ததான இந்த சந்தோஷமான செய்தியை எல்லாருக்கும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த இயேசுவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆமேன் இயேசுவை அறியாத மற்றவர்களுக்கு இந்த இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக இந்த பூமியிலே ஆமேன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மாதளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்கிற செய்தியை நாமும் பிரசித்தப்படுத்தும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க கிருபை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு உற்சாகத்தோடு கூட அருமையான இந்த மேய்ப்பர்களை போல நீங்களும் நானும் இந்த இயேசுவை குறித்து பிரசித்திப்படுத்தும், எல்லாருக்கும் நம்ம அறிவிப்போம். கிறிஸ்துமஸ் நாளிலே உற்சாகமாய் நம் பரிசு பொருட்களை கொடுத்து அறிவிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக.